ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे राम राम हरे 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 कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம பீஷ்மருடைய பிரார்த்தனை, மிக அழகான பிரார்த்தனை. இது அவருடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். பீஷ்மருடைய ரியலைசேஷன். பீஷ்ம தேவர் எப்படி உணர்ந்தார் பகவான, பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை செஞ்சாரு, அவர் வாழும்போது எப்படி வாழ்ந்தாரு, உடலை விடும்போது என்ன பண்ணாரு. வாழும் கலை மரணம் அடையும் கலை ரெண்டுமே கத்து கொடுத்திருக்காரு. பீஷ்மர் வாழும்போது நம்ம எப்படி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், உடலை விடும்போது எந்த மாதிரி மனோபாவத்தில் இருக்கணும், ரெண்டுமே கத்து கொடுத்திருக்காரு. சோ பீஷ்மர் அம்பு படுக்கையில படுக்கிற வரைக்கும் அவர் அரசியல் விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தார். கௌரவர் பக்கம் யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அர்ஜுனுடைய அம்புகளால் தாக்கப்பட்டு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. அப்போ மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு யுதிஷ்டிர மகாராஜா அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. அவர் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவருக்கு என்ன வருத்தம்னா, நான் ஒருத்தர் மன்னர் ஆகிறதுக்கு எவ்வளவு பேரை கொண்டு இருக்கேன். யானைங்க, குதிரைங்க, மனுஷங்க, நண்பர்கள், உறவினர்கள், நிறைய பேரை நான் கொண்டுட்டேன். நான் ஒருத்தன் இந்த ராஜ்யத்துல உட்கார்றதுக்கு எவ்வளவு பேரை கொண்டு இருக்கு. சோ கிருஷ்ணர் எவ்வளவு சொன்னாலும் யுதிஷ்டிர மகாராஜ் சமாதானமே ஆக மாட்டேங்கிறார். ஏன்? கிருஷ்ணர் பகவான், முழுமுதற் கடவுள். அவர் என்ன சொன்னாலும் யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு சமாதானம் வரல. நான் இது பண்ணிருக்க கூடாது, நான் யுத்தம் செஞ்சிருக்க கூடாது, இதனால எவ்வளவு பேர் இறந்து போனாங்கன்னு அவர் அழறாரு. என்ன காரணம்? ஏன் பகவான் சொல்லியே கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் பகவான் சொல்லி கேட்க மாட்டேங்க? மனதுல வேதனையா இருக்கு. சரி, அப்புறம் சரி பாசத்தினால, அப்புறம் பற்றுதல், சரி அப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா இதயத்துல கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். இதே மாதிரிதான் அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னார். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் பகவத்கீதை கேட்டிருந்ததுக்கு அப்புறம் யுத்தம் பண்ணார். முதல்ல இந்த யுத்தம் நியாயம் இல்லைன்னு வாதாடினார். எப்படி யுதிஷ்டிர மகாராஜா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நியாயம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டாரோ, இத யுத்தம் தொடங்கும் போதே வருத்தப்பட்டிருக்காரு. அர்ஜுனனும் வருத்தப்பட்டார். ஆனா யுத்தம் தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. மகாபாரத யுத்தம் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பகவானே தூது போய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். பாண்டவ தூத பெருமாளாக பகவானே பாண்டவ தூதனா போனார். அப்ப பகவானே சொன்னாலும் இவங்க கேட்க தயாரா இல்ல. அதனால இந்த யுத்தம் தவிர்க்க முடியாது. அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அப்புறம் பகவத்கீதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் யுத்தம் செஞ்சார். இப்ப யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார். காரணம் என்னன்னா, பகவான் அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பழகுறார். யுதிஷ்டருடைய நண்பனாக, அப்புறம் அத்த பசங்க, அவங்க எல்லாம் பகவானுடைய அத்த பசங்க. யுதிஷ்டர் கிருஷ்ணரோட வயதுல பெரியவர். யுதிஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரோட வயதுல பெரியவர். அதனால எப்ப அஸ்தினாபுரம் வந்தாலும் கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜா பாதம் தொட்டு வணங்குவார். இது யுதிஷ்டிர மகாராஜ் தெரியும். ஆனா இந்த உலக ஒரு உதாரணத்துக்காக, இந்த உலகத்துல எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கிருஷ்ணா தன்னுடைய அத்த பசங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, குறிப்பா வயதுல முதிர்ந்தவரான யுதிஷ்டர் எப்படி நடந்துக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். அதனால அந்த அன்புனால, கிருஷ்ணன் மேல உள்ள அன்புனால யுதிஷ்டிர மகாராஜா சில நேரம் கிருஷ்ணர் பகவான் மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரு,
என்ன கிருஷ்ணர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா இது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவர் இதயத்திலேயே பரமாத்மாவை இருந்துட்டு அவரை ஒத்துக்க வைக்க மாட்டேங்கிறார். இது கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் யுதிஷ்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர் இதயத்திலேயே கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கு. காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் ஒரு திட்டம் போடுவோம், கிருஷ்ணா ஒரு திட்டம் வச்சுட்டு இருப்பார். நம்ம போடுற திட்டம் என்னைக்குமே நடக்காது, பகவான் போடுற திட்டம் பர்ஃபெக்டா நடக்கும். அதனால நம்ம திட்டம் போடாம பகவானுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, பகவானுடைய திட்டம் எப்படின்னு, பகவான் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த ஜட உலகம் படைச்சிருக்காரு கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து ஜட உலகத்தை படைச்சிருக்காரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஜட உலகத்துல வந்துட்டோம், நல்லா அனுபவிக்கணும். இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம் நிறைய ஆயிடுச்சு, நீ கைக்குள்ளேயே உலகம் இருக்கு, இதுல எல்லாம் பாத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய மாய், அப்படியே நேரத்தை விழுங்கிரும். மொபைல்ல விளையாட்டு, கேளிக்கை, சோம்பேறித்தனம், இதெல்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் தடையானது. மாயா வந்து கிருஷ்ணரை மறக்கடிக்கும். அப்போ இந்த பௌதிக உலகம் இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றங்கிற பேர்ல பகவானை மறந்திருக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போடணுமோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடுவோம், அதனால அனுபவிச்சிடணும். இப்படி நம்ம திட்டம் போடுறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு எப்படி தெரியும் நமக்கு? கிருஷ்ணாவோட பிளான் எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பிளான் மேல பிளான் போட்டுட்டே இருக்கோம், சம்டைம் அது ஃபெயிலியர் ஆகி சக்சஸ் ஆகிறதே இல்லை. கிருஷ்ணாவுடைய பிளான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணாவுடைய பிளான் வந்து ஆச்சாரியர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆச்சாரியருடைய பிளான், குருவோடைய திட்டமும் பகவானுடைய திட்டமும் ஒண்ணுதான். அப்ப பிரபுபார் என்ன சொல்றாரு, பகவானுடைய திட்டம் என்னன்னா நம்மளை திரும்பி ஆன்மீக உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நம்ம திட்டம் என்னது, இங்க வசதியா வாழணும். ரெண்டு பொருந்தது. நம்ம இங்க இந்த தற்காலிகமான இடத்துல நிரந்தரமா இருக்க முயற்சி பண்றோம், அது சாத்தியம் இல்லை. இந்த தற்காலிகமான உலகத்துல தற்காலிகமான உடல் எடுத்துக்கிட்டு தற்காலிகமா இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா உண்மையில நம்ம இந்த தற்காலிகமான உலகத்தை சேர்ந்தவங்க அல்ல. இந்த உடல் நமக்கு தற்காலிகமானது, நம்ம இந்த உடம்பும் கிடையாது, இங்க பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமானது. அப்ப நிரந்தரமானது எது? ஆத்மா நிரந்தரமானது, பகவான் நிரந்தரமானவர், பக்தி தொண்டு நிரந்தரமானது, ஆன்மீக உலகம் நிரந்தரமானது. அங்க திரும்பி போகணும். இது புரியாம நம்ம இங்க திட்டம் போட்டுட்டே இருக்கோம். அப்ப கிருஷ்ணர் வந்து இது நீ புரியாம பண்ணிட்டு இருக்க அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக இங்க வர்றார். அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அவருடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தூய பக்தரை அமைச்சிருக்கிறார். நம்ம பிரபுபாடி திட்டம் என்னது? பிரபுபாடி திட்டம் நம்மள பகவான்கிட்ட அழைச்சிட்டு போகணும். கிருஷ்ணாவுடைய திட்டம் என்னது? நம்மள அவர் உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். கிருஷ்ணாவுடைய திட்டமும் நம்மள அவர்கிட்ட அழைச்சிட்டு போறது, அவர் உலகத்துக்கு திரும்ப வரணும். பிரபுபாடி திட்டமும் நம்மள பகவான்கிட்ட எடுத்துட்டு போகணும். இதுதான் ரெண்டு பேரும். அப்ப ரெண்டு பேருடைய திட்டமும் பிளானும் ஒண்ணுதான். நம்ம பிளான் தான் டிஃபரெண்டா இருக்கு. எப்ப நம்ம பிளான் வந்து இதோட கோயின்சைட் ஆகுதோ தென் அவர் லைஃப் இஸ் சக்சஸ். எப்ப வந்து நம்ம போடுற திட்டம் வந்து இந்த திட்டத்தோடு ஒத்து போகுதோ, கிருஷ்ணாவோட திட்டத்துக்கும் பிரபுபாடி திட்டத்துக்கும் எப்ப ஒத்து போகிற மாதிரி நம்ம திட்டம் போடுறோமோ அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதனால இந்த நவீன காலத்துல பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும். இது நாள் வரைக்கும் பீஷ்ம தேவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு. இப்ப அம்பு படிக்கல படுத்துட்டு இருக்காரு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அவர் யுதிஷ்டிர மகாராஜரை பீஷ்மட்ட அழைச்சிட்டு வர்றாரு. ஏன்னா பீஷ்மா வந்து பிதாமகா, பெரும் தர்மத்தை அறிஞ்ச ஒரு பெரிய தர்மவான், பெரிய ஒரு பண்டிதர். பீஷ்மாட்ட அழைச்சிட்டு வர்றாரு. இப்போ என்ன பண்றாரு, பீஷ்மாட்ட யுதிஷ்டிரர் கேட்கிறாரு, நான் பண்ணது சரியா தப்பா, தர்மம் என்ன, ஒரு ராஜாவுடைய தர்மம் என்ன, ஒரு ஸ்திரியோட தர்மம் என்ன, ஒரு குல தர்மம் என்ன, பிராமணனுடைய தர்மம் என்ன, இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்கிறாரு. பீஷ்மா வந்து ஒன்னொன்னுக்கா பதில் சொல்லிட்டே வர்றாரு. யுதிஷ்டிர மகாராஜா வந்து கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணா வந்து அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி பாண்டவர்களை கூட்டிட்டு வந்துட்டு பீஷ்மர் பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு அங்க அப்படியே மௌனமா நிக்கிறாரு. அப்ப பீஷ்மர் பாக்குறாரு, யார் இவரு? இவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரமாத்மா, பரம்பொருள், அனைத்துக்கும் ஆதாரம், பரம சத்தியம் இவரு. அவர் தான் பகவான். அந்த பகவான் வந்து இந்த பாண்டவர்கிட்ட ஒரு நண்பனாக, தூதனாக, சாரதியாக, உறவினனாக நடத்துகிறார்.
அதனால சொன்னார், யுதிஷ்டர் நீ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும், உன் பக்கத்துல நிக்கிறாரு, அவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் புகழ்ந்துட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் உடலை விட முடிவு பண்ணிட்டார். பீஷ்மா என்ன பண்ணாரு, இந்த உடலை விட முடிவு பண்ணாரு. அப்ப பிரார்த்தனை செய்யறாரு. இது வரைக்கும் என்னுடைய மனசு வேறு வேறு விஷயங்கள ஈடுபட்டது. இப்ப நம்ம மனசு இருக்கு இல்லையா, இந்த மனதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. நம்மளுடைய எதிரியும் இந்த மனசுதான், நம்ம நண்பனும் இந்த மனசுதான். நமக்கு எதிரியோ நண்பரோ வேற யாருமே இல்ல, வெளியில யாருமே கிடையாது. நமக்கு எதிரியோ நண்பரோ யாரும் கிடையாது. யாருடைய மனது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கோ அந்த மனது அவனுக்கு நண்பன். யாருடைய மனது ஒரு கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த மனது அவனுக்கு எதிரி. இதுதான் பகவத்கீதையினுடைய 6ஆம் அத்தியாயத்தில் பகவான் சொல்றார். பந்தூர் ஆத்மானம் 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 விபுராத்மன. நம்மளுடைய எதிரியும் நம்ம நண்பன் தான், நம்ம மனதுதான். நம்ம நண்பனும் நம்ம மனதுதான். இந்த மனது மனதுன்னு பேசுறமே, மனது இருக்கா பாத்திருக்கீங்களா? யாருக்கா மனசு இருக்கா? அப்ப எப்படி மனது இருக்குன்னு சொல்றோம்? யாரா நீங்க பாத்திருக்கீங்களா? கொஞ்சம் காமிக்க முடியுமா? உங்க மனசு எடுத்து காமிக்கிறீங்களா? அப்ப ஏன் காட்ட முடியல, ஏன் பார்க்க முடியல? அப்ப இருக்கிறதுக்கான சாட்சி என்ன? மனசு இருக்குங்கிறதுக்கான சாட்சி என்ன? எனக்கு மனசு கேட்கல, உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி கேட்பாங்கல்ல. மனசாட்சியே இல்ல, அப்ப காமிங்க, கொஞ்சம் செல்ஃபி எடுத்து காமிங்க, இல்ல போட்டோ பிடிச்சு காமிங்க. நம்ம போட்டோ பிடிச்சிக்கிறோம், செல்ஃபி பிடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி மனசை ஏன் செல்ஃபி பிடிக்க முடியல? அப்ப மனசு இருக்கா இல்லையா? இருக்கா? எவ்வளவு பேர் மனசு இருக்குன்னு சொல்றீங்க? மனசு இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இல்லன்னு சொல்றவங்க, இருக்கோ இல்லையோ தெரியலையே, குழப்பமா இருக்கு. மனசு இருக்கு, அதை பார்க்க முடியாது, அது சூட்சமானது. நமக்கு 2 உடம்பு இருக்கு, நமக்கு 2 சரீரம். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை பாக்குறேன். இதுக்கு பேர் ஸ்தூல சரீரம் பேர். இதுக்கு ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி ஆர் மெட்டீரியல் பாடி, பௌதிக சரீரம். இது பஞ்சபூதத்திலானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த உடல் பஞ்சபூதம். இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? சில நெருப்புல போடுவாங்க, சில மண்ணில போட்டு போச்சிடுறாங்க, அவ்வளவுதான். இந்த உடம்பு போயிடும். ஆனா சூட்சம சரீரம் இருக்கு, அது கண்ணுக்கு புலப்படாது. சூட்சம சரீரம். இப்ப மனசு பார்க்க முடியாது, மனச பார்க்க முடியாது. ஆனா உணரலாம். எப்படி உணரலாம்? நான் இப்ப இவர் திட்டுறேன், அவருக்கு வலிக்குது. ஐயோ, என்ன இப்படி திட்டாங்களே, என்ன இப்படி திட்டாங்களே, எல்லாரும் முன்னாடி திட்டாங்களே. வேண்டாம் சொல்றேன், நீங்க தனியா என்ன திட்டிருக்கலாம், எல்லாரும் முன்னாடி ஏன் திட்டினீங்க? அப்போ நான் திட்டுனா அவருக்கு வலிக்குது. இதை நான் புகழ்றேன், எல்லாரும் முன்னாடி அவர் புகழ்ந்துட்டேன். இன்னைக்கு பிரபு எல்லாரும் முன்னாடி என்ன புகழ்ந்தாரு. அப்போ இந்த புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, மான, அவமானம், இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனசுல இருந்து எழுது. அப்ப மனது என்ன பண்ணுனா, சூட்சமா ஃபங்க்ஷன் பண்ணும். மனது சூட்சமா செயல்படும். அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. நம்ம மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கோம். மனது நமக்கு 6வது புலன். 5 புலன் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, ஐம்புலன்கள். இந்த 5 புலன்களை கடந்து மனது 6வது புலன். மனது 6வது புலன். மனதோட வேலை என்னது? மனது ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் எதையோ யோசிக்காம இருக்கிறோமா? மைண்ட் வேலை பண்ணும். மைண்ட் மனசு 3 வேலை பண்ணும். மனது என்ன பண்ணும்? 3 வேலை. என்ன 3 வேலை பண்ணும்? எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். திங்கிங், ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருப்போம். இங்க போயிடலாமா, அங்க போயிடலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இன்னைக்கு யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட போன் பண்ணி பேசலாம், பிளான் போட்டுக்கிட்டே இருக்கும். மனதோட வேலை மனது இருப்பதற்கான அறிகுறி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். திங்க் பண்ணிட்டே இருக்கும். திங்கிங், அப்புறம் ஃபீலிங், அதை உணர்றது, அனுபவிக்கிறது. திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங், செயல்படுத்துவது. எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். இந்த 3 மனது இருக்கிறதுக்கான அறிகுறி. மனது இருக்குங்கிறதுக்கான அறிகுறி என்னதுன்னா, எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங். சோ பீஷ்மர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் என் மனசை என் குடும்பத்தார் மேல ஒரு கௌரவங்க, இவங்களுக்கு பாதுகாப்பு தரணும், அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை பாதுகாக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை ஈடுபடுத்தினேன். இப்ப நான் இந்த உடலை விட போறேன். அதனால என் மனம், என் புத்தி, என் சிந்தனை எல்லாம் பகவான் மேல நிறுத்த போறேன். பகவானுடைய தாமரை பாதத்துல நிறுத்த போறேன்.
அப்போ மனதோட வேலை இது, எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்போம், அதை அதை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் அதை உணரணும். எண்ணுவது, உணர்வது, அனுபவிப்பது, செயல்படுத்துவது, இதெல்லாம் மனதோட வேலை. ஏதாவது விஷயத்தை நினைச்சுட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி அதை வாங்கிக்கிறது, எப்படி அதை அனுபவிக்கிறது. அப்புறம் நான் தான் அனுபவிச்சேன், நான் அனுபவிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மனம். புத்தி இருக்கா எல்லாருக்கும்? இதை கேட்ட சண்டைக்கு வருவீங்க. யாரை பார்த்து புத்தி, முதல்ல உங்களுக்கு புத்தி இருக்கான்னு. எங்கிருந்து எங்க எங்க ஊர்ல எங்களையே பார்த்து புத்தி இருக்கான்னு கேக்குறீங்களா? இந்தியால இருந்து பிளைட் பிடிச்சி மலேசியால என்ன துணி வருதா, எங்க இடத்துல எங்களை பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்பீங்க. சண்டைக்கு போயிடுவோம். அப்ப புத்தியை கொஞ்சம் காமிங்களேன். யாராவது போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? புத்தி இருக்கா? அப்ப எப்படி புத்தி இருக்குன்னு சொல்றோம்? மனதில் வரக்கூடிய எண்ணங்களை எப்படி செயல்படுத்துறதா புத்தி. சரி, கேக்குறாங்கல்ல, அறிவு இல்ல உனக்கே இப்படி பண்ண, இப்படி பண்ணலாமா, நீ தப்பு பண்ணா திட்டுறாங்க, நல்லது சரி கரெக்டா பண்ணிட்டா ஓ ரொம்ப புத்திசாலி, கரெக்டா பண்ணிட்டாரு. அப்ப புத்தி. மனதில் வரக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்துவதா வேண்டாம் என்று தீர்மானிக்கிறது புத்தி. கடைசியில அகங்காரம். எல்லாருக்கும் அகங்காரம் இருக்கா? உண்மையை சொல்லணும், அது நிறையவே இருக்கு. போதுங்கிற அளவுக்கு மேலே இருக்கு அகங்காரம். நான் இல்லைன்னா அங்க எப்படி ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பார்க்கலாம், நான் இல்லைன்னா எப்படி நடத்திடுறாங்கன்னு பார்க்கலாம், நான் இல்லைன்னா அங்க நடக்காது. இது பொய் அகங்காரம். அகங்காரம் இது 3 சூட்சமானது: மனம், புத்தி, அகங்காரம். சோ பீஷ்மதேவர் என்ன பண்ணாரு? இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல தன்னுடைய மனதை பகவானுடைய தாமரை திருப்பாத்து நிறுத்துறாரு. அதாவது முந்தின ஸ்லோகத்தில் அவர் சொல்றாரு, இது வரைக்கும் வெவ்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருந்த என் மனவு, என் சிந்தனை, என் உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வசக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனில் ஈடுபடுத்துவேன். அவர் எப்பொழுதும் திருப்தியுடையவர். கிருஷ்ணாவுக்கு அதிருப்தியே கிடையாது, நமக்கு தான் அதிருப்தி. கிருஷ்ணா எப்பவுமே கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் அவரிடமிருந்து தான் பௌதிக உலகம் படைக்கப்பட்டது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் பௌதிக உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். சோ கிருஷ்ணா இந்த பூமியில் அவதரிக்கிறது பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, பக்தருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக. சோ இப்படிதான் இப்போ பீஷ்மர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. பீஷ்மா பாண்டவர் பக்கம், பாண்டவருக்கு எதிரணியில் இருக்காரு. கௌரவர் பக்கம் ரதத்துல உட்கார்ந்துட்டு இங்க கிருஷ்ணருடைய அழகை வர்ணிக்கிறார். கிருஷ்ணா எப்படி இருக்காரா? தமால மரம், பிருந்தாவனத்தில் இருக்கு தமால மரம், அப்படி வளைந்திருக்கும். கிருஷ்ணர் மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும் தமால மரம். அந்த தமால மரத்தின் நிறத்தின் ஒத்த நிறம், ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும். கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கும். அவர் மஞ்சள் நிற பீதாம்பரம் ஆடை உடுத்திருப்பார். அவர் மார்பில் சீவஸ்த பொறி இருக்கும். கழுத்துல கௌஸ்துவ மணி அணிஞ்சிருப்பார். அப்புறம் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை போட்டிருப்பார். இப்படி கிருஷ்ணனுடைய ஓரொரு அங்கங்களையும் அவயங்களையும் பீஷ்மா வர்ணிக்கிறார். அப்ப இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணா ஒரு நபர், கடவுள் ஒரு நபர், அவர் புருஷோத்தமா. அவர் புருஷோத்தமா மட்டும் இல்ல, பரம புருஷோத்தம். கடவுள் உருவமற்றவரோ அருவமானவரெல்லாம் கிடையாது. யோகிகள் ஞானிகள் நினைச்சுக்கிறாங்க அவருக்கு உருவம் கிடையாது அப்படின்னு. ஆனா பக்தர்களுக்கு புரியும் அவருடைய உருவம் சச்சிதானந்தா. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரபுபா சொல்றாரு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னா நம்மள மாதிரி உருவம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா நம்மள மாதிரி உருவம் இல்லை. நம்ம உருவத்தையும் அவர் உருவத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம உருவம் இருக்கு இல்லையா, இது அழியக்கூடியது, தற்காலிகமானது, துக்கம் தரக்கூடியது. இந்த உடலால பெறக்கூடிய இன்பத்தோட துன்பம் தான் அதிகம். எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த உடல் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உடலால் நாம் பெற்ற இன்பத்தை விட துன்பமே அதிகம். கொஞ்சம் புலன்ப வாழ்க்கை, பாலுறவு வாழ்க்கை வேணா ஒருத்தருக்கு இன்பமா தெரியலாம், ஆனா லைஃப் லாங் துன்பம் தான், துன்பம் தான். ஆனா கிருஷ்ணனுடைய சரீரம் அப்படி இல்லை. கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது, சச்சிதானந்த விக்கிரகா. கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாலே ஆன்மீகம். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், அவர் உடல் ஆன்மீகமானது, அவர் அனைத்தும் ஆன்மீகமானது. அவருடைய ஆன்மீக உலகம், அவர் நாமம், ரூபம், லீலைகள் எல்லாம் ஆன்மீகம். இப்ப நம்ம உடம்பு வேற, ஆன்மா வேற. இந்த உடம்புல இருந்து ஆன்மாவை தனியா எடுத்துடலாம். என் உடம்பு பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. கிருஷ்ணனுடைய உடலும் ஆன்மீகமானது, ஆத்மா எல்லாம் ஆன்மீகமானது. அதனால இங்க முட்டாள் கருத்துரையாளர்கள், மனக்கற்பனையாளர்கள் அவங்க சொல்ற மாதிரி கிருஷ்ணர் உருவமற்றவர் கிடையாது. பகவான் உருவம் இருக்கு, அது சச்சிதானந்த விக்கிரகம்.
விதிதுரகரஜோ விதும்பிர விஸ்வா கச்சலுலுதஸ்மரவாரி அலங்கிருதாஸ்யே மம நிஷித சரேர் விபித்யமான தச்விலசித் பச்சித் அஸ்து கிருஷ்ணாத்மா. ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான குருக்ஷேத்திர போர்க்களத்தில் குதிரைகளின் குளம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைப்பாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வேர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூரிய அம்புகளால் தைக்கப்பட்ட காயங்களால் அலங்கரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது ஆழ்ந்து விடட்டும். பீஷ்மா எப்படி கிருஷ்ணர் ரசிக்கிறார். பீஷ்மா வீரத்தினால கிருஷ்ணருக்கு சேவை பண்ற. சிலப்போ ஒரு சந்தேகம் வந்துருங்க. இப்ப முந்தைய ஸ்லோகத்துல சொன்னீங்க கிருஷ்ணருடைய உடல் ஆன்மீகமானது, நித்தியமானது, அழிவற்றது. அவர் உடல் வேற ஆன்மா வேற இல்ல, நம்ம உடல் பௌதிகமானது. ஆனா இங்க என்ன சொல்றாரு பீஷ்மா, அவருடைய அம்புகளால் தைக்கப்பட்டு கிருஷ்ணருடைய உடல் காயமாயிருந்தது. எப்படி அப்போ கிருஷ்ணருடைய உடல் காயமாகும்? இப்ப நமக்கு காயமாகும். ஏன்னா இந்த உடல் பௌதிகமானது, பகவானுடைய உடல் ஆன்மீகமானது. அப்ப எப்படி பீஷ்மருடைய அம்புகளால பட்டு கிருஷ்ணருடைய உடல் காயமாயிடுச்சு? எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா கிருஷ்ணா பீஷ்மாவுடைய சேவையை ஏத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி லீலை பண்ற. அவருடைய உடலை காயப்படுத்த முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் உடல் ஆன்மீகமானது. ஆனா பீஷ்மரை சந்தோஷப்படுத்துறதுக்காக, பீஷ்மருடைய சேவை ஏற்றுக்கொள்றதுக்காக அவர் இந்த அம்புகளால் தாக்கப்பட்டு அதை அனுபவிக்கிறார். அத பிரபா என்ன சொல்றாரு, கோபிகள் எப்படி கிருஷ்ணரோட நடனம் ஆடும்போது அவங்க அந்த ஆனந்தம் அடைஞ்சாங்களோ, எப்படி கிருஷ்ணர் கோபிகளை முத்தமிடும் போது ஆனந்தம் அடைஞ்சாரோ, அந்த மாதிரி பீஷ்மருடைய அம்புகளால காயப்படும் போது அந்த ஆனந்தத்தை கிருஷ்ணர் உணர்றார். அதுதான் அன்பு பரிமாற்றம். பகவானுக்கு பக்தனுக்கு இருக்க அன்பு பரிமாற்றம் யோகிகள்ட்டி ஞானிகள்ட்டி கிடையாது. கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறத என்ன அன்பு பரிமாற்றம் இருக்கும்? உட்காந்துட்டு கடவுளுக்கு உருவம் கிடையாது ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. அது ஒரு வரட்டு தத்துவமா தான் இருக்கும். ஆனா இங்க பீஷ்மா கிருஷ்ணருடைய உடல் அழகை வர்ணிக்கிறாரு. அவருடைய அம்புகளால் தைக்கப்பட்டு அவர் உடல் எவ்வளவு அழகா இருந்ததுன்னு சொல்றாரு. சபைதி சகி வச்சோ நிசம்யத் மத்தியேச நிஜ பரையோர் பலையோர் ரதம் நிவேஷ்ய சிதவதி பரவ சைன்யுகாயு ரக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகே ரதி மமாஸ்து. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது நண்பனின் உத்தரவை ஏற்று அர்ஜுனுடைய சேனைக்கும் துரியோதனின் சேனைக்கும் மத்தியில் தேரை ஓட்டினார். இது அடுத்த விஷயம், ரொம்ப கவனமா கேளுங்க. அங்கிருந்த சமயத்தில் தனது கருணை மிகுந்த பார்வையாலேயே எதிர்த்தரப்பில் உள்ள படைப்பிரிவின் ஆயுளை குறைத்து விட்டார். இதை அவர் தன் பார்வையை செலுத்தியே செய்து விட்டார். அந்த கிருஷ்ணரின் மீது என் மனம் நிலைக்கட்டும். இதுதான் கிருஷ்ணர் ஆயுதம் ஒன்னும் எடுக்க வேண்டாம். கிருஷ்ணா மகாபாரத யுத்தம் நடக்கும்போது சொன்னாரு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன். அப்ப துரியோதனன் நினைச்சான், கிருஷ்ணர் ஞாபகம் இருந்து என்ன பிரயோஜனம், அவர் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு இருக்காரு. அதனால நாராயண சேனை நான் வாங்கின்றேன். என்ன நடந்தது? மகாபாரத யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் யாருக்கு உதவி செய்ய போறா? 2 பேரும் துவாரிக்கு போயிருக்காங்க. அர்ஜுனனும் போயிருக்காரு, துரியோதனன் போயிருக்காரு. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பாதம் பக்கம் நிக்கிறாரு, துரியோதனன் தலைமாட்டில் நின்று இருக்கான். கிருஷ்ணர் கண்ணத்தை அர்ஜுனன் பார்த்தாரு. ஓ அர்ஜுனா, எப்ப நீ? துரியோதனன் சொன்ன, நான் தான் முதல்ல வந்தேன், என்கிட்ட கேளுங்க. இது துரியோதனா, அவனதான் முதல்ல பார்த்தேன், உன்னோட இளையவன், சின்னவன், அதனால அவனுக்கு முதல்ல வாங்கி கொடு. துரியோதனுக்கு ஒரே பயம், எங்க அர்ஜுனன் நாராயண சேனை கேட்டுருவானோ. ஏன்னா யது சைன்யத்தை இதுவரைக்கும் இந்த பூமியில ஜெயிச்சவங்களே யாரும் கிடையாது. பகவானுடைய சைன்யத்தை, நாராயண சைன்யத்தை ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது, 3 உலகத்திலும் கிடையாது. அதனால துரியோதனன் நினைச்சுன்னா அந்த நாராயண சைன்யம் கூட என் பக்கம் வந்துடணும், இங்க அர்ஜுனன் கேட்டுருவானோ பயந்துன்னு இருக்கான். அப்போ கிருஷ்ணன் கேட்ட, அர்ஜுனா அவனுக்கு என்ன வேணும்? மகாபாரத யுத்தம் நடக்க போகுது, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் வேணுமா, என்னுடைய நாராயண சேனை வேணுமா? அப்ப அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா வெற்றியோ தோல்வியோ நீங்க பக்கம் இருந்தா போதும், உங்க படைகள்லாம் எனக்கு வேணாம். துரியோதனுக்கு சந்தோஷமா போயிடுச்சு. வாடா முட்டாளா இருக்கா அர்ஜுனன், நாராயண சேனை எடுத்தா இன்னொன்னு ஜெயிச்சிருப்பானே அப்படின்னு நினைச்சுட்டு நாராயண சேனை பக்கம் வேணும்னு. இப்ப என்னாச்சு? கிருஷ்ணர் அர்ஜுனன் பக்கம் இருந்தாரு, தேரோட்டியா தான் இருக்காரு. நாராயண சேனை புள்ளும் கௌரவ பக்கம் போயிடுது. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? தன் கடைக்கண் பார்வையை செலுத்தியே எதிர்த்தரப்புல உள்ள ஆயில பாதி குறைச்சிட்டாரு. அவன் லைஃபே பிடிச்சு போச்சு.
கிருஷ்ணர் பார்த்தா லைஃப் முடிச்சுது. இது துரியோதனுக்கு புரியல. அதனாலதான் பக்தர்களுக்கு தான் புரியும் பகவானுடைய கருணை என்ன. இப்ப பீஷ்மர் புரிஞ்சுட்டார், அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி, கிருஷ்ணரை செலக்ட் பண்ணிட்டார். அதுதான் துரியோதனன் கேட்பான், சார் இவன் சகுனி கேட்பான் துரியோதன்ட்ட, நீ துவாரகை போன என்னாச்சுன்னா, அவருக்கு என்ன சகுனிக்கு நல்லா தெரியும் இவன் கிருஷ்ணரை தன் பக்கம் எடுத்துன்னு வருவான்னு பார்த்தா நாராயண சேனை வாங்கிட்டு வர முட்டாளேன்னு. என்ன கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்கதான் வெற்றி. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ போது திருவாணி திருமதிர்மம. எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்காரோ அங்க செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கும். இது துரியோதனுக்கு புரியல, ஏன்னா பக்தன் இல்ல. பக்தன் இல்லாதவனால பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அர்ஜுனன் புரிஞ்சுட்டான். அதான் பீஷ்மர் புரிஞ்சுட்டாரு, அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி, கிருஷ்ணரை தன் பக்கம் எடுத்துட்டான். அவன் புத்திசாலி தனத்தினால இல்ல, அவன் கிருஷ்ணர் மேல அன்புனால. எனக்கு வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ணன் என் பக்கம் இருந்தா போதும், அவர் என் கூட இருந்தா போதும். அடுத்து என்ன சொல்றாரு, ஜபகித பிரதானா முகம் நிரீக்ஷ்ய சஜன வதாத்முகஸ்ய தோஷ புத்தியா குமதி மகரத் ஆத்ம வித்யாய சரணரதி பரமஸ்தஸ்யமே அஸ்துஹு. போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்து காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமையை கலைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்போதும் என் மனதை கவர்ந்து இழுக்கும் பொருளாக அமையட்டும். இப்ப என்ன அறியாம, நான் இந்த உடம்பு இதை அனுபவிக்கணும். அப்போ இந்த பௌதீக உலகத்து மேல உள்ள கவர்ச்சியினால நம்ம பல விஷயங்கள்ல மைண்ட் டிவைட் ஆயிருக்கும். இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த போனு, மொபைல் போனு, பௌதிகமான விஷயங்கள், புலன்ப விஷயங்கள், சோ மெனி திங்ஸ் இல்லையா. நம்ம வந்து சிட்டிக்குள்ள போனா, நம்ம நகரத்துக்குள்ள போனா எப்படி இருக்கு, கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மாலு, ஷாப்பிங் மாலு, தி ஸ்டார்ட், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய டெக்ஸ்டைல், சோ மெனி திங்ஸ், சோ மெனி. நிறைய விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு கேளிக்கை விடுதிகள், கிளப்பு, பாரு, கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசா விளையாட்டு கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி எல்லாம் அனுபவிக்கலாம். சோ இது வந்து இந்த புலன்பம் வந்து அதிகமா இருக்க அது கிருஷ்ணாட்டு ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். கிருஷ்ணாட்டு ரொம்ப இதான் அறியாம. நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது அறியாம. ஆனா கிருஷ்ணா அனுபவிக்க நினைச்சா நம்ம உண்மையா அனுபவிக்கலாம். ப்ரோபா என்ன உதாரணம் தருவாரு, இப்ப வந்து கண்ணாடி இருக்கு இல்லையா. கண்ணாடியில போய் நான் என்ன பாக்குறேன். அப்ப கண்ணாடியில் இருக்கிற பிம்பம் வந்து அழகா தெரியணும். கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் அழகா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், கண்ணாடியில தெரியக்கூடிய பிம்பம் அழகா இருக்க வேண்டும்னா நான் என்ன செய்யணும், என்ன அழகுபடுத்திக்கணும். நான் என்ன அழகுபடுத்திட்டு கண்ணாடி முன்னாடி போனா அதுல பிம்பம் அழகா தெரியும். அதே மாதிரிதான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண நம்ம அழகாயிட்டே இருப்போம். கிருஷ்ணரை மறந்துட்டு அசிங்கமாயிடும், அவ்வளவுதான். இது சிம்பிள். சோ அதனால கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதா அறியாம. அப்போ பகவான் என்ன பண்ணாரு, அதுக்கு தான் பகவத்கீதை கொடுத்திருக்காரு, ப்ரோபார் விளக்கம் கொடுத்திருக்காரு. பக்தர் சங்கத்துல வந்து பகவத்கீதை படிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்யறது, பக்தர்களுக்கு சேவை பண்றது, நாமஜபம் செய்யறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம படிப்படியா அறியாமையிலிருந்து விடுபட்டு, நான் இந்த உடல் என்ற அறியாமையிலிருந்து விடுபட்டு, நான் பகவானுடைய சேவகன், நான் ஆத்மா, உடம்பு கிடையாதுங்கிறதுல உறுதியாகும். அதனால பக்தர் சங்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல பக்தர் சங்கத்தை விட்டு விலகிட்டா உடனே மாயா ரெடியா இருக்கு நம்மளை பிடிச்சுக்கிறது. இந்த கேட்டை விட்டு வெளியில போயிட்டா மாயா ரெடியா இருக்கும். ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும். தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத போன் கால், தேவையில்லாத ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், சோ மெனி திங்ஸ் இருக்கு. மொபைல், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லைஃபே போயிடுவது. இன்னைக்கு மக்களுக்கு வந்து இது இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுன்னு ஆயிடுது. ஸோ நம்ம வந்து அப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா சொல்லி கொடுத்திருக்காரு, எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சேவைக்காக பயன்படுத்தும். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் வச்சது. நாங்களும் போன் யூஸ் பண்றோம், நாங்களும் லேப்டாப் யூஸ் பண்றோம், போன் யூஸ் பண்றோம். இதுக்கு பகவானே சேவைக்காக, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு, இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த டெக்னாலஜில எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்ப காலம் அப்படி மாறும்போது அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம். ரைட். அடுத்தது
ஸ்வநிகமமபகாய மத் பிரதிஜ்ஞாம் ரதம் அதிகர்த்தும் அவலுப்தோ ரதஸ்தஹ திரதரத சரணோ அப்யாத் சலக்குர் ஹரிரிவஹந்தும் இவம் கதோத்தரியஹ. அவரது சொந்த வாக்குறுதியை மீறி பகவான் கிருஷ்ணர் தனது சொந்த வாக்குறுதியை மீறி என் ஆசையை நிறைவேற்றும் வகையில் தேரிலிருந்து கீழே குதித்த அவர் அந்த சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிங்கம் யானையை கொண்டு விடுவது போல என்னை நோக்கி விரைவாக ஓடி வந்தார். வழியில் அவரது மேலாடையும் சரிந்து கீழே விழுந்தது. ஏன்னா ஒரு நாள் யுத்தத்துல பீஷ்மர் சபதம் போட்டு வந்திருக்கார். ஏன்னா துரியோதனன் சொன்னா, நீ பிதாமகரே, நீங்க பாண்டவரை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க மேல கருணை காமிக்கிறீங்க, நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப மோசமான வார்த்தையால துரியோதனன் வயதுல பெரியவர்னு கூட பார்க்காம பீஷ்மரை தரக்குறைவா பேசினார். பீஷ்மர் சொன்னார், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நான் உண்மையால யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, நாளைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், நாளைக்கு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லாட்டி அந்த வாசுதேவரை ஆயுதம் எடுக்க வைப்பேன். வாசுதேவர் என்ன பண்ணிருக்காரு, சபதம் போட்டிருக்காரு, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் அதை பொய்யாக்குவேன், நான் உடைப்பேன். அடுத்த நாள் வந்து பீஷ்மர் பயங்கரமா யுத்தம் பண்றாரு. அர்ஜுனனுக்கு உயிருக்கு ஆபத்து. ஒரு அஸ்திரமும் சும்மா இடி மாறி மின்னல் மாறி வருது. அர்ஜுனுடைய காண்டிபம் வந்து கயிறெல்லாம் அறுந்து போயிடுது. அர்ஜுனுடைய கிரீடம் பறந்து போகுது ஒரு அஸ்திரத்துல. அடுத்த அஸ்திரம் அர்ஜுனன் தலை காணாம போயிடும். கிருஷ்ணர் புரிஞ்சுட்டாரு, பீஷ்மனுக்கு ஒரு முடிவோடு தான் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாரு, ரதத்திலிருந்து குதிச்சு, அங்க நிறைய உடைஞ்சு போன ரதம் எல்லாம் இருந்தது, அதோட வீல் சக்கரத்தை எடுத்துட்டு போற பீஷ்மரை ஓங்கி அடிக்கிறதுக்காக. அந்த லீலையை இங்க நினைவு கொள்றாரு. கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். ஒரு பக்தனுடைய உயிருக்கு ஆபத்து, பீஷ்மா வந்து அர்ஜுனன் கொல்லணும்னு வந்திருக்காரு. இன்னொரு பக்தன் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு, அந்த கிருஷ்ணனுடைய வார்த்தையை நான் பொய்யாக்குவேன். இப்ப கிருஷ்ணருக்கு ஒரே வழிதான், கிருஷ்ணாவுக்கு இப்ப ஒரே சாய்ஸ் தான், என்னது, அவருடைய வார்த்தையை பொய்யாக்கும். அர்ஜுனனையும் காப்பாற்றணும், பீஷ்மருடைய வார்த்தையும் காப்பாற்றணும். இது ரெண்டும் நடக்கலைன்னா கிருஷ்ண பக்தர்கள் ஏமாத்துக்காரங்களா இல்ல. பக்தனா இருந்த என்ன பிரயோஜனம், நான் கிருஷ்ண பக்தனா இருந்தேன், கிருஷ்ணர் என்னை காப்பாத்தலையே, கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாத்தலையே, அப்ப சரணடைந்த ஆத்மாவுக்கு அடைக்கலம் இல்லாம போச்சு. சரி, பீஷ்மா சபதம் போட்டு வந்திருக்காரு, இப்ப கிருஷ்ணர் அவருடைய வார்த்தையை உண்மையாக்கலைன்னா, ஓ பீஷ்மர்மா சும்மா வாயில தான் பேசுவாங்க, வாயில உடைச்சு விடுவாங்க, அவங்க செயல பண்ண மாட்டாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் பொய். அப்போ பீஷ்மருடைய வார்த்தையும் பொய்யாக்க கூடாது, அர்ஜுனன் இழக்கக்கூடாது. அப்போ ஒரே வழிதான் இருக்கு, அவருடைய வார்த்தையை பொய்யாக்கும். கிருஷ்ணா தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிண்டு பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாத்திருக்க. அப்போ எந்த அளவுக்கு பக்தர்கள் நேசிக்கிறார் பகவான். இப்ப என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணரா அவர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அன்னைக்கு மகாபாரதத்தப்ப சொன்னாரு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, அன்னைக்கு பீஷ்மரை கொண்டது ஆயுதம் எடுத்துன்னு போனாரே அப்படின்னு கிருஷ்ணரை ஒருத்தர் தவறா பேசலாம். அதை கிருஷ்ணரை வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. ஆமாப்பா, நான் சொன்ன வாக்குறுதி மீறிட்டேன், கரெக்ட் தான், ஆனா என் பக்தன் சொன்னா அதை மீற மாட்டேன். அப்போ தன் வாக்குறுதியை விட தன் பக்தனுடைய வாக்குறுதிக்கு கிருஷ்ணன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். அதனால சொன்னாரு, கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த பிரஷதி, அர்ஜுனா நீயே சொல்லி என் பக்தன் வீண் போக மாட்டான். அது கிருஷ்ணரே சொல்லாமே, கிருஷ்ணரே சொல்லலாம் இல்லையா, என் பக்தன் வீண் போக மாட்டான். ஏன் அர்ஜுனன் சொல்றாரு, ஒருவேளை கிருஷ்ணன் சொன்னா மாத்திட்டுருவாரு, அர்ஜுனன் சொன்னா மாத்த மாட்டேன். எவ்வளவு அழகா. விஜயரத குடும்ப ததோத்ரே திருதஹய லஸ்மின் தத்சஜப்னிஷே பகவதிரதிரஸ்து மே முமுக்ஷுர் யமிகரதீஷதகதா ஸ்வரூபம். இறக்கும் சமயத்தில் எனது இறுதி கவர்ச்சி பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் மீது நிலை பெறட்டும். வலது கரத்தில் ஒரு சாட்டையும் இடது கரத்தில் குழந்தையின் கடிவாளத்தையும் பிடித்திருக்கும் பகவான் கிருஷ்ணர் எல்லா வகையிலும் அர்ஜுனின் ரதத்துக்கு பாதுகாப்பாக மிகவும் கவனமாக இருந்தார். அர்ஜுனுடைய சாரதியின் மீது என் மனதை நான் ஒருமுகப்படுத்துகிறேன். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அவரை கண்டவர்கள் மரணத்துக்கு பிறகு அவரது சுய உருவங்களை பெற்றனர். குருக்ஷேத்திரத்தில் இறந்து போன யாருமே நரகத்துக்கு போல, எல்லாருமே பகவானுடைய கருணையால மிக உன்னதமா நிலை அடைஞ்சாங்க. சிலர் பகவானுடைய உலகத்துக்கு போனாங்க, சிலர் தேவலோகத்துக்கு போனாங்க, அவங்களுடைய சுயரூபத்தை அடைஞ்சாங்க. அதனால பீஷ்மா பாருங்க, கிருஷ்ணனுடைய அழகை மேலும் வர்ணிக்கிறார். ஒரு கையில சாட்டையை வச்சுட்டு இருக்கார் பார்த்த சாரதி, ஒரு கையில சாட்டையை வச்சுட்டு இருக்கார், ஒரு கையில குதிரையுடைய கடிவாளம் பிடிச்சிட்டு இருக்கார். அந்த குருக்ஷேத்திர போர்ல அந்த புழுதி எல்லாம் அவர் தலைமுடியெல்லாம் பட்டு பழுப்பு நிறமா மாறிடுச்சு. அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறார். அப்படியே பகவானை பார்த்துட்டு அந்த உடலை உடனும் ஆசைப்படுறாரு.
லலிதகதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானக கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தக பிரகிருதி மகன் கிளையஸ்ய கோபவத்வக. அன்பான புன்னகையாலும் அசைவுகளாலும் விருந்தாவனத்து இளம் கோபிகளை கவர்ந்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் என் மனம் நிலை பெறட்டும். ராசனத்தின் போது பகவான் மறைந்த பிறகு அந்த கோபிகள் பகவானின் அங்காசிகளை அப்படியே நடித்து காட்டினார்கள். இப்ப கிருஷ்ணன் இப்ப பீஷ்மா ரொம்ப இன்டெலிஜென்ட். பீஷ்மா எப்படி புத்திசாலினா, கிருஷ்ணரையே புகழ்ந்துட்டு அவருக்கு திருப்தி வராது, அவன் பக்தனையும் சேர்த்து புகழ்ந்துட்டா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால கோபிகளை பத்தி சொன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுவும் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிரியமான பக்தர்கள். அதனால பீஷ்மா என்ன பண்றாரு, கோபிகளை புகழ்றாரு. பாருங்க, இதுதான் வைஷ்ணவர். ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது, யாராலும் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது. அந்த மாதிரி வைஷ்ணவர் தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் பகவத்கீதை சொல்றார். யஸ்மாத் நோத் விஜதே லோகோ லோகோ நாத் விஜதே சேக ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை யோமத் பக்த சமயப்பிரியா. ஒரு பக்தனால யாருக்கும் தொந்தரவு கிடையாது. யாராவது தொந்தரவு செஞ்சா அந்த பக்தன் தொந்தரவுக்கு ஆளாவதும் கிடையாது. அந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானது. கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தராகனா நம்ம யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணுமே தவிர, நாம முடிஞ்ச வரைக்கும் கோயில்ல போய் பக்தர் சங்கத்துல போய் பக்தர்களுக்கு சேவை பண்ணுமே தவிர, அவங்க சேவைக்கு தடங்கல் பண்றதோ தொந்தரவு பண்றதோ பண்ணக்கூடாது. அது அபராதம். அதே மாதிரி யாராவது பக்தர் நம்ம தொந்தரவு செய்யறாங்களா, அந்த தொந்தரவுக்கு நம்ம ஆளாகவும் கூடாது. அது எப்படி எடுத்துக்கணும்? கிருஷ்ணா என்ன பரிச்சயம் பண்றாரு, கிருஷ்ணா எனக்கு ஏதோ ஒரு பாடம் கத்துக் கொடுக்கிறாரு, இந்த லீலை மூலமா கிருஷ்ணா எனக்கு ஏதோ புதுசா ஒரு அனுபவத்தை கொடுக்கிறாரு, நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கிறாரு, இது மூலமா நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி பணிவா இருக்கணும், எப்படி எளிமையா இருக்கணும் கத்துக் கொடுக்கிறாரு. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே கிருஷ்ணா ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்வார். அந்த காரணம் என்ன நமக்கு தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு புரியும், கிருஷ்ணா என்ன பக்குவப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்காரு, பக்தியில முன்னேற்றம் அடைறதுக்காக பண்ணியிருக்காரு. அதனால பக்தர்கள் அவ்வளவு முக்கியம், கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, தன்னை விட தன் பக்தனை வழிபடுறவங்கள தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை வழிபடுறவங்களோட. அதனாலதான் பிரபுபாத் பூஜை பண்றோம், ஆச்சாரியர்களை வழிபடுறோம். பக்தர்களை வழிபட்டா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு நம்ம துன்பம் விளைவிக்கவே கூடாது. பக்தர்களை தொந்தரவு பண்றது, டிஸ்டர்ப் பண்றது, அவங்கள பத்தி அவதூறு பேசுறது, அப்புறம் இல்லாது பொல்லாது சொல்றது, அப்புறம் பின்னாடி போய் பேசுறது, குற்றம் சொல்றது, குறை காண்றது, இதெல்லாம் பண்ணோம்னா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். இருக்கிற அபராதம் பண்ணி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும், நம்ம பக்தி விட்டே போயிடுவோம். அது மத யானை அபராதம் சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு. ஒரு மதம் பிடிச்ச யானை, நாங்க வர வழியில நெல் வயல் பார்த்தோம், ஆலோசனை நிறைய நெல் வயல்ல இருக்கு. அழகா நெல் வளர்ந்து நல்ல விவசாயம் என்ன பண்ணாரு, நெல் நட்டு வச்சு தண்ணி எல்லாம் விட்டு உரம் போட்டு நல்லா வளர்ந்து நெல் இப்படி நிக்குது, அறுவடை பண்ணணும். அவர் மதம் பிடிச்ச யானை உள்ள போச்சு, என்ன பண்ணும், அதை மிதிச்சு தும்சமாக்கி அதெல்லாம் அழிச்சிடும். அந்த மாதிரி சிறுக 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 நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி 16 மாலை, அந்த குறைந்தபட்சம் 16 மாலை ஜெபம் பண்றதுக்கு போராடி ஜெபம் பண்ணி பகவத்கீதை படிச்சு பாகவதம் படிச்சு சேவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில மேல வரும்போது எங்கேயாவது பக்தரை மனசு நோகடிச்சிட்டோன்னு சொன்னா அப்படியே கீழே போயிடும். பக்தர்களை நோகடிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்தை கொண்டும் பக்தர்கள் மனசுக்கு நம்ம வருத்தத்தை கொடுத்துடவே கூடாது, பக்தர்களை வேதனைப்படுத்தவே கூடாது. உபகாரம் பண்றோமோ இல்லையோ உபகாரம் பண்ணவே கூடாது. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணருக்கு பக்தர்கள் ரொம்ப பிரியமானவங்க. முனிகணரிபவர்ய லங்குலே அந்தக சதசி யுதிஷ்டர ராஜசூயேஷாம் அர்ஹனமு விவேதை க்ஷணியோ மம திருசி கோச்சர ஏஷ ஆவிராத்மா. யுதிஷ்டர் மகாராஜான் இயற்றப்பட்ட ராஜசூய யாகத்தின் போது அரச குடும்பத்தினர் மற்றும் பண்டிதர்கள் ஆகிய மிகச்சிறந்த உலக பிரமுகர்கள் அனைவரும் அங்கு கூடியிருந்தனர். அந்த சிறந்த கூட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவராலும் இணையற்ற பரமபுருஷராக வழிபடப்பட்டப்பட்டார். இந்த சம்பவம் நான் இருக்கும் போதே நடந்ததாகும். மேலும் பகவானிடம் என் மனதை பதிப்பதற்காக இந்த சம்பவத்தை நான் நினைவில் கொள்கிறேன். தமிமகம்மஜம் சரீரபாஜம் ஹிருதி ஹிருதி திஷ்யதி ஆத்மகல்பிதானாம் பிரதசிருத சமிவ நைகதாத்மேகம் சமதி கதோ அஸ்மி விதூத பேதமோக. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மனக்கற்பனையாளர் இதயத்திலும் இருக்கிறார்.
என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்போது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்போது என் முன் நிற்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன உரிமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. சோ பீஷ்மா அந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் அவர் உடலை விடும்போது பகவான் அவர் தேடி போயிருக்காரு. பாருங்க, ஒரு பக்தர் உடலை விடும்போது பகவான் அங்க தேடி போய் தரிசனம் கொடுக்கிறார். பீஷ்மர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே உடலை விட்டார். இதுதான் ஆர்ட் ஆஃப் டைம், மரணம் அடையும் கலை. இதுதான் பிரபுபாதரும் செஞ்சார். பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அவர் பீஷ்மர் மாதிரி தான். துவாபர யுகத்துல பீஷ்மர் இருந்தாரு, கலியுகத்துல பிரபுபாதர் தான் நமக்கு பீஷ்மர். பீஷ்மானா உறுதியான தபம் எடுத்துட்டு இருக்கிறது, உறுதியான விரதம். பிரபுபாதர் முடிவு பண்ணாரு, என் குருவோடைய கட்டளை நான் நிறைவேற்றி ஆகணும். அந்த உறுதி, குருவோடைய வார்த்தையில வலுவாத நம்பிக்கை, அந்த உறுதினால உலகெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி கிருஷ்ண பக்தி கொடுத்தார். இன்னைக்கு மலேசியால எவ்வளவு பக்தர் இருக்காங்கன்னா அன்னைக்கு பிரபுபாடைய தாமரை பாதம் மலேசியால பட்டது. பிரபுபாதர் மட்டும் மலேசியால வரல, நம்ம நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. பிரபுபாதருடைய தாமரை பாதம் இங்க பட்டதுனால இங்க எவ்வளவு பேர் கிருஷ்ண பக்தி அடிச்சு. அதனால பிரபுபாதா நமக்கு வாழும் போதும் கிருஷ்ண பக்தி எப்படி பண்ணணும் கத்து கொடுத்திருக்காரு. உடலை விடும்போது எப்படி உடலை விடணும் அவர் இந்த யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். பிரபுபாதர் உடலை விடும்போது ஒரு வார்த்தையா பேசுவார். பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்துல பிரம்ம விமோக லீலா, கிருஷ்ணனுடைய கன்றுகளையும் நண்பர்களையும் பிரம்மா கடத்தின்னு போன கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தையை தான் பேச முடியும். நீங்க அப்புறம் யூடியூப்ல பார்க்கலாம், அந்த வீடியோ இருக்கு. யாராவது பார்த்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஒரு வார்த்தையா தான் பேசுவார். சீடர்கள்லாம் சுத்தி உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே சொல்லிட்டு அந்த கோபால கிருஷ்ணரே நடிச்சுட்டு உடல விட்டேன். அதனால பக்தர்கள் சங்கம், பக்தர் சங்கம் ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, சேவை பண்றதுக்காக, பக்தி இல்லாதவங்களுக்கும் மற்ற பௌதிகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இந்த இயக்கம் கிருஷ்ண பக்தி இயக்கம் எல்லாருக்கும் நன்மை தரும். பக்தி பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்தர் சங்கத்துல முன்னேற்றம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும், ஆர்வம் பெருக்கும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணும்போது புதுசா வரவங்களுக்கு தெரிஞ்சுக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அவங்களும் சேவை பண்ற பாக்கியம் கிடைக்கும். அதனால கூடுமானவருக்கு ஒற்றுமையா இருந்து நல்லா சேவை பண்ணும். இதுதான் பிரபுபாதர் விரும்புறாரு. பிரபுபாதர் என்ன விரும்புவாரு, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து சேவை பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இந்த பௌதிக விஷயங்களால் கவரப்படக்கூடாது. பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, உடல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அதுல இருந்து வெளியில வரணும்னா நம் பற்றுதலை கிருஷ்ணர் மேல அதிகரிக்கணும். கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்கணும்னா பக்தியோக நெறிமுறைகளை தீவிரமா கடைபிடிக்கணும். அதிகாலை எழுந்திருக்கிறது, நாம ஜபிக்கிறது, பாகவதம் படிக்கிறது எல்லாம் பிரபுபாதர் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை பிராக்டிக்கலா நடைமுறையில பயிற்சி பண்ணும்போது கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்கும். கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரிக்காம பௌதிக பற்றுதல் போகாது. பௌதிக பற்றுதலை பிடிச்சிட்டு இருந்தா கிருஷ்ணர் மேல பற்றுதல் வராது. ரெண்டும் எதிர்கோணம், ரெண்டும் எதிர்கோணம். எனக்கு பௌதிக பற்றுதல் இருக்கு, கிருஷ்ணா மேல பற்றுதல் நடக்காது. கிருஷ்ணா மேல பற்றுதல் அதிகரிச்சா பௌதிக பற்றுதல் போயிடும். பௌதிக பற்றுதலை பிடிச்சிட்டே இருந்தா கிருஷ்ணர் மேல பற்றுதல் வராது. இந்த பக்கம் விடணும், இங்க பிடிச்சுக்கணும். அதுக்குதான் பக்தர்கள் சங்கம் மாதிரி சாதுக்கள் வராங்க, குருமார்களா வராங்க, அவங்களுக்கு சேவை பண்றோம், அவங்ககிட்ட கேட்கிறோம். அப்படி போகும்போது நமக்கும் இதயம் சுத்தமாகும். இதெல்லாம் அனர்த்தங்கள், இதயத்தில் இருக்கிற அனர்த்தங்கள் தான் இந்த பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசையெல்லாம். இது வெளியில வரணும்னா இந்த மாதிரி பிரார்த்தனையில அடிக்கடி படிக்கணும். பாகவத்துல பாகவதம் ஃபுல்லா அனுபவம், எல்லா பக்தருடைய அனுபவம், பீஷ்மருடைய அனுபவம், பிரகலாதுடைய அனுபவம், துருவருடைய அனுபவம், குந்தி தேவியுடைய அனுபவம். அவங்க கிருஷ்ணரை உணர்ந்திருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. அந்த பிரார்த்தனை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரார்த்தனைகளை செய்யும் போது நமக்கு பக்தியில ஆர்வம் வரும், உற்சாகம் வரும், வைராக்கியம் வரும், பௌதிக பற்றுதல் போகும், கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும். அதுக்கப்புறம் இதே நினைச்சுட்டே கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருந்தா உடலை விட்டா கிருஷ்ணர் போயிடும். கிருஷ்ணரை நினைக்காம விட்டோம், அடுத்தது ஆலோசத்தாரா பெர்லிசான்னு தெரியாது, எங்க இந்தியாவா மலேசியாவா இல்ல மங்கோலியாவான்னு தெரியாது, கேரண்டி கிடையாது. அதனால கூடுமான வரைக்கும் கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணும். நம்ம முயற்சி பண்றோம், அனுகிரகம் அங்கிருந்து வரும். இவர் ட்ரை பண்றாரு, இவர் சின்சியரா ட்ரை பண்றாரு, கிருஷ்ணா பிளஸ் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.